ஹலோ வணக்கம். நம்ம வாழ்க்கையில் சில பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோ இல்லை க்ளோஸ் ரிலேஷனோ இருப்பாங்க, ரைட்டா? அவங்கள நாம் ரொம்ப முக்கியமானவங்களாக நினச்சிருப்போம். ஆனால் அதே நேரத்தில் அவங்க அவங்களுக்கு நாம் முக்கியமானவங்களாக இல்லாமல் நம்மளை ஊதாசீனப்படுத்தி எத்தனையோ 10 பேரில் நம்மளை ஒருத்தராக நினச்சிக்கிட்டு நம்மளை ஊதாசீனப்படுத்தினாங்கன்னா, எவ்வளோ முக்கியமானவங்களாக நீங்கள் நினச்சிங்கனாலும் அவங்கள கட் பண்ணிவிடுங்க, அவங்கள விட்டு விலகிடுங்க, ரைட்டா? ஏன்னாக்கா நீங்கள் அது நீங்கள் கர்வப்படுறீங்கன்னு இல்லை, கர்வமாக கணக்கு கிடையாது, உங்கள் சுயமரியாதையை காப்பாற்றுறீங்கன்னு அர்த்தம், ரைட்டா? எப்போவுமே நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுறக்கூடாது. நம்மளுடைய தகுதி என்ன, நம்மளுடைய எஃபிஷியன்சி என்னன்றது நம்ம நல்லா ரியலைஸ் பண்ணணும். மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நம்மளை பற்றி நாம் நல்லா தெரிஞ்சுருக்கணும், ரைட்டா? ஸோ நம்மளுடைய சுய கௌரவத்தையும் நம்மளுடைய தகுதியும் நமக்கு தெரிஞ்சால் போதும், மற்றவங்களுக்கு தெரிய வேண்டியது. தெரிஞ்சவங்களாக இருந்தால் நமக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கட்டும். அப்படி அதை கவனிக்காமலோ அதை மதிக்காமலோ அவங்க நம்மளை விட்டு விலகணும், நம்மளை அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தாங்கன்னா, ஜஸ்ட் லீவ் தம் ஆஃப். அவங்களுக்கு திருப்பி திருப்பி கெஞ்சிக்கிட்டு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அங்கே போகாதீங்க. அது உங்கள் சுய மரியாதையை நீங்களே இழக்கிறீங்கன்னு அர்த்தம், ரைட்டா? அதனால் எப்போவுமே நம்மளுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்கவே கூடாது, எந்த காரணத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம சுய கௌரவத்தோட தலை நிமிர்ந்து வாழ கற்றுக்கணும், அதுக்குரிய தைரியமும் வேணும், ரைட்டுங்களா?